இந்த டைம் கண்டிப்பா விஜய்க்கு தான் இருக்கும். எதனால விஜய்? புதுசா அவங்களையும் வர வைக்கலாமே. அவங்க வந்து இவங்களையும் கொஞ்சம் ஓட்டு போட்டு வர வச்சோம்னா அவங்களும் வந்து என்ன நல்லது பண்றாங்கன்ட்டு பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பா அவங்களுக்கு தான் ஓட்டு. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? தப்பா அது வாங்கக்கூடாது, சட்டப்படி கொடுக்கணும். நீங்க உங்க ஆதரவு யாருக்கு? இல்ல, பரவாயில்ல பரவாயில்ல, அவங்களுக்கே போடலாம். விஜய்க்கு. விஜய்க்கு. எதனால? எதனாலன்னா அவங்க எந்த மாதிரி பண்றாங்கன்னா அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க இல்ல, அதெல்லாம் கண்டிப்பா வாங்கக்கூடாது. வாங்குறவங்களுக்கு அவங்க கொடுக்கவும் கூடாது, நம்ம வாங்கவும் கூடாது. யாரும் அந்த ரசிகர் பட்டாளம் ஒரு 50 பேர் ஊர்லன்னா 10 பேர் போடுவாங்க அந்த விஜய்க்கு. அவனா ஒரு ஏன்னா ஓட்டு சதவீதம் கொஞ்சம் வாங்குவான், அவ்வளோதான் வித்தியாசம். ஏதோ 10 பேரை போஸ்டர் வச்சுன்னு நான் அரிசி வரணும் ஆகுதா சொல்லுங்க. 2015 வந்து நான் சாராயத்தை ஒழிக்கிறேன்ட்டாரு தாத்தா. நான் படிப்படியான்ட்டு அந்த அம்மாக்காரு ஏன்னா நான் சொல்றது அந்த சொல்யூஷன் வந்திருந்தா அன்னைக்கு 2011 அவங்க தான் ஜெயிச்சிடணும். இது வந்து வேறுபாடு எப்படி இருக்குது? 10 வருஷம் இவன் 10 வருஷம் அவன் என்ன மோடி செஞ்சாலும் அதை நடக்க போறதில்லை. என்ன சொல்றது, மோடி பார்க்குறாங்க அண்ணாமலை மாத்திட்டாங்க, இன்னொருத்தர் போட்டுக்கிறாங்க தலைவரா, நடக்க போறது என்ன சொல்யூஷன் இருக்குதோ அது நடக்குது. இன்னைக்கு பணம் தான் பேசுது. ஆமா இல்லையா? போனா அவன் ஜெயிக்கிறதுக்காக நான் ஏன் அவனுக்கு போடணும்?